வணக்கம். தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்த பதிவு எதுக்குன்னா, அ குறிப்பா என்னுடைய உறவுகளான விசிகா நண்பர்களுக்கு, அண்ணன் தம்பிகளுக்கு, அக்கா தங்கைகளுக்கு தான் இது. கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி இந்த திராவிட மேடையில, தந்தை பெரியார் திராவிட மேடையில அண்ணன் திருமா வந்து ஒரு புதிய தகவல ஒண்ணு சொன்னாரு. நம்ம தேசிய தலைவர் அ மேதகு குறிச்சி. அம் அதிலிருந்து எனக்கு பல கேள்விகள் எழுது. திடீர்னு பெரியாருடைய மேடையில போயிட்டு, தேசிய தலைவர் வந்து இப்படியெல்லாம் தகவல் அண்ணி மதிவதனைய அவரு காதலிக்கும்போது, அவருக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் குறிச்சு எல்லாம் ஒரு புதிய தகவல அவரு சொன்னதும் இல்லாம, உங்ககிட்டலாம் இத பேச மாட்டாரு. ஏன்னா, நீங்க சனாதனவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். அப்படின்ற மாரி ஒரு ஒரு சூழல, ஒரு கருத்தியல அவரு பதிவிட்டிருக்காரு. என் அன்புக்குரிய சொந்தங்கள் நீங்க எல்லாருமே வந்து இந்த விஷயத்த கொஞ்சம் ஆழமா யோசிக்கணும். இவ்வளோ ஆண்டுகள் பொறுத்து, திடீர்னு இவரு இப்படி பேசக்கூடிய ஒரு அ வ தேவை என்ன வந்தது? அதுவும் பெரியார் மேடையில போயிட்டு. இப்போ தமிழ் தேசியம், அ திராவிடம் அப்படின்ற 2 கருத்தியலுக்கு இடையில நடக்கக்கூடிய இந்த மாபெரும் யுத்தத்துல, இவரு திடீர்னு வந்து தேசிய தலைவர் வந்து என்கிட்ட இப்படிலாம் சொன்னாரு. சனாதனவாதிகள் உங்ககிட்டலாம் பேச மாட்டாரு. அப்படின்னாக்கா, இதனுடைய பொருள் என்ன? விளக்கம் என்ன? அப்படின்னு நீங்க தான் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ திராவிடத்துல தேசிய தலைவரை பற்றியான செய்திகள பேசுறதுக்கு அங்க யாரும் இல்ல. அதனால அவங்க அண்ணன் திருமாவ ஒரு கருவியா எடுத்து அவங்க பயன்படுத்துறாங்க. நீங்க தான் இத பேசணும். இப்படிலாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் உங்களுக்கு நான் ஒண்ணு சொல்றேன். ஆ சில நாட்களுக்கு முன்னாடி எங்க அண்ணன் சீமான் வந்து எங்களுக்கு எங்களுடைய தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு, வருங்கால சந்ததி பிள்ளைகளுக்கு, தமிழ் பிள்ளைகளுக்கு அண்ணன் திருமாவும், ஐயா ராமதாசும் பெரியார்களாக இருப்பார்களே ஒழிய, இவங்கலாம் வந்து பெரியார்களாக நாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படின்ற மாரி ஒரு காரியத்த அண்ணன் சீமான் பேசியிருந்தார். அப்படி இருக்கிற பட்சத்துல, அவர் பேட்டி குடுத்து ஒரு சில நாட்கள்ல அண்ணன் திருமா மறுபடியும் பேசுறாரு. என்னன்னா, இதெல்லாம் வந்து சனாதனவாதிகள் சொல்லிக் குடுத்து பேச வைக்கிறாங்க. ஆ என்ன பெரியாரு, அவர பெரியாரு அப்படின்னு சொல்ற மாதிரி அவங்க சொல்லி கொடுத்து இவங்க பேசுறாங்க. இதெல்லாம் வந்து சீமான் உடைய அரசியல் சூழ்ச்சி பேசி நீங்க பார்த்திருப்பீங்க அந்த காணொலியை. அதை தொடர்ந்து திருமணம் சொல்றது என்னன்னாக்கா, அவருடைய கருத்து என்னன்னாக்கா, சீமான் வந்து சூட்சமா அரசியல் பாக்குறாரு. இது வந்து ஒரு தந்திரம் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கருத்தில அவரு சொல்றாரு. தேசிய தலைவர் திராவிடத்திற்கு ஆதரவானவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை இவங்க இங்க உருவாக்குறத தான் நான் நினைக்கிறேன். அண்ணன் திருமா அவர்களுக்கு நான் நேரடியாவே சொல்றேன். நான் ஜார்ஜ் குரலணியன் தமிழ் தேசிய கிறித்துவ இயக்கத்தினுடைய தலைவரா இருக்கிறேன். எனக்கு இது வந்து உங்களுடைய இந்த இந்த பேட்டியின் நான் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உண்மையிலேயே உங்க மேல இருந்த இந்த மரியாதை எல்லாம் கேள்விக்குறியாவே மாறுது அண்ணா. அண்ணன் சீமான் உங்களை ஒரு உயரிய இடத்துல வச்சு பேசுறாரு. ஆனா நீங்க அப்படியே ஆப்பனண்டா அவரை நீங்க எங்கேயோ அவருடைய பேச்சுக்கள் எல்லாம் வந்து நீங்க வந்து நிராகரிச்சு, அவரு சூட்சமவாதி, அவர் வந்து தந்திரவாதி, இப்படி எல்லாம் நீங்க பேசுறதுன்றது வந்து உங்க மேல மற்றவங்க வச்சிருக்கிற மரியாதையை நீங்க கெடுத்துக்கிறதுக்கான காரியமா தான் இதை நான் பாக்குறேன். 2வது, இந்த திராவிடர் மேடையில நீங்க போயிட்டு தேசிய தலைவர், ஏன்னா இப்ப வந்து அவரு சாட்சி சொல்ல மாட்டார். அப்படித்தானே உங்களுடைய கருத்துக்கு நான் பொருள் எடுத்துக்கிறேன். ஏன்னா வந்து பேச மாட்டார். தேசிய தலைவர் வந்து சொன்னாரா சொல்லலையா அப்படின்ற மாதிரி அவர் வந்து இப்போ வந்து எங்க உங்களுக்கு எதிராக சாட்சி சொல்லுவாங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன். ஆமக்கறி சாப்பிட்டார் சீமான், அதை பண்ணாரு, இதை பண்ணாரு, சமைச்சு கொடுத்ததெல்லாம் குறிப்பு எடுத்தாரு, இப்படிலாம் பல காரியங்களை நீங்க உங்களுடைய கட்சி தம்பிங்க பேசியிருக்கிறாங்க. ஆனால் அந்த பேட்டிகள்லாம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஈழத்துல இருந்த அண்ணன் கூட இருந்த தளபதிகள் பலர் காணொலிகளை போட்டு அதை விளக்கி இருக்கிறாங்க. ஆமா, இதெல்லாம் நடந்தது, சீமான் சொல்வது ஒன்னும் பொய் இல்லை, நான் தான் கூட இருந்தேன் அப்படின்ற சாட்சிகள்லாம் வந்தது. அதே போல அண்ணா, இப்ப நீங்க சொன்ன இந்த பொய்யான கருத்துக்கு யாராவது ஒரு சாட்சி, யாராவது ஒரு தலைவர் கூட இருக்கிற தளபதிகள் யாராவது வந்து சொல்லுவாங்களா?
அதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இப்படி நான் கேட்டதுனால யாரையோ ஈழத்துல வச்சு பேச வச்சு கூட உங்களால அனுப்பலாம். அதையும் ட்ரை பண்ணி பாருங்க. அது நீங்க ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் என்னென்ன மறைக்கப்பட்டு இருக்குதோ அது எல்லாமே வெளிப்படக்கூடிய ஒரு வாய்ப்பை நீங்க மேலும் மேலும் உருவாக்கி இருக்கிறீங்க. ஆனா உங்களுக்கு திட்டவட்டமும் ஒன்று சொல்றேன், விசிகா கட்சியுடைய தம்பிகளுக்கு நான் சொல்றேன், நாம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். நம்ம சிந்தனை என்னவோ, நம்ம சொல் என்னவோ, நம்ம செயல் என்னவோ, நம்ம ஆற்ற வேண்டிய கடமை என்னவோ, இதுக்கு ஏற்றவாறு தான் இயற்கையும் நான் நேசிக்கிற இறைவனும் அதுக்கான பலனை தருவாங்க. அதனால தயவு செய்து இது போல அவதூறான செய்திகள் எல்லாம் பரப்பி இந்த தேர்தல் காலங்கள்ல நீங்க இப்படி குழப்பணும்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு நாளும் விழிப்புணர்வு பெற்ற தமிழ் தேசியவாதி பிள்ளைகள் நம்ப மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. மீண்டும் ஒரு செய்தியை சொல்ல விரும்புறேன் நான். விஜய் மேடையில ஒருத்தர் தேசிய தலைவரை பற்றி தவறா ஒரு காரியத்தை பதிவு பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை தமிழ் தேசியவாதி பிள்ளைகள் என்னென்ன பாடுபடுத்தி அவர் மறுபடியும் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு காணொலியை நம்ம பார்த்திருப்போம். அதனால விசிகா பிள்ளைகள் நான் சொல்றேன் உறவுகளுக்கு, தேசிய தலைவரை தொடாம நீங்க அரசியல் பேசுங்க. நீங்க தமிழ் தேசியத்தை கூட நீங்க விமர்சனம் பண்ணுங்க, நீங்க என்ன தோணும் பண்ணுங்க, சீமான் அண்ணன் திட்டுங்க, நாம் தமிழ் பிள்ளைகள் எங்களை திட்டுங்க, நீங்க எப்படி பண்ணுங்க. ஆனா தேசிய தலைவரை தொடாதீங்க. அது தொட்டிகள்னா அது பல பிரச்சனைகள் வெளியே வரும், உண்மைகள் வெளியே வரும், மறைக்கப்பட்டிருக்கிற உண்மைகள் தானா வெளிப்பட்டு வரும். அப்படியாப்பட்ட ஒரு அவதாரம் தமிழ் தேசிய தலைவர் மேதகு அப்படின்றத முதல்ல நீங்க நம்புங்க. நம்பி அதுக்கேற்ற மாதிரி செயல்கள் இன்னும் தொடர்ந்து போச்சுனாக்கா அப்புறம் நாம் தமிழர் பிள்ளைகளும் உங்களை குறிச்சியான விமர்சனங்களை வைக்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. ஏன்னா இது யுத்தம், இது திராவிடமா தமிழ் தேசியமா என்ற அந்த யுத்தத்துல உறவுகளை பார்க்க முடியாது, அண்ணன் தம்பிகளை பார்க்க முடியாது. இன்னொரு தகவலை நான் சொல்றேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியில பெரியாருக்கு போஸ்டர்லாம் ஒட்டினாங்க. அப்பெல்லாம் எங்கள மாதிரி ஆட்கள் என்னடா பெரியார நம்ம எதிர்க்க வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு அண்ணன் இந்த மாதிரி போஸ்டர்லாம் ஒட்டிட்டு இருக்கிறாரு, இதனால நாம் தமிழர் பிள்ளைகள் எங்களுக்கு பெரிய பிரச்சனைகளா இருந்தது. ஆனா காலப்போக்கு, அந்த காலம் அது எவ்வளவு கொடும் ஒரு ஒரு விசித்திரமானது அப்படின்றத அது நிரூபிக்கிற விதத்துல பெரியாரை இன்னைக்கு அக்கு வேற ஆணி வேறையா பிரிச்சு எங்க அண்ணன் தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு அந்த அதை கற்பிக்கிறாரு. இன்னைக்கு எங்க அண்ணன் எங்க அண்ணன் எங்க அண்ணன் அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு இருக்கிற எங்க அண்ணன் சீமான் நாளைக்கு இவரு இப்படியாப்பட்டவர் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலை தயவு செய்து உருவாக்கிடாதீங்க. இது எல்லாமே நாம என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படின்றத எதிராளி தான் முடிவு பண்றாங்க அப்படின்ற அந்த கருத்தியல்ல தான் இது அடங்கி இருக்குது. எனவே அண்ணன் திருமாவுக்கும் அண்ணன் திருமாவை சார்ந்த விசிகா உறவுகளுக்கும் நான் சொல்லிக் கொள்வது ஒன்றே ஒன்றுதான், உண்மையை பேசுங்க. அதுதான் எப்போதும் உங்களுக்கும் நீங்க செய்யக்கூடிய அரசியலுக்கும் நன்மைகளை பயக்கும். பொய் சொல்லி அவதூறுகளை பரப்பி ஒரு நாளும் சத்தியத்தை வெல்ல முடியாது என்பதே சத்தியம்.